வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இங்க கலங்க வேண்டியதில்லை, பயம் முடிவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:25-26 நாம் வாசிக்கிறோம். என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிசாசினுடைய தந்திரத்தினாலும் கண்ணியினாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளையும் ரட்சித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. 26 கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கரத்தை ஆன நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. எல்லா மாம்சமானவர்கள் மத்தியிலும் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரத்தினாலே பலவிதமான இச்சைகளினாலே இருப்புண்டு கிடந்தவர்களை தேவன் விடுவிக்க வல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் விடுதலையின் நாயகன். நம் மத்தியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா.